டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸில் ஒவ்வொரு உடல் கட்டுகளையும் பாதிக்கும். காயம் பட்டால் எலும்பு வரைக்கும் எப்படி போய் ரிமூவ் பண்ணுறோம் சர்ஜரி பண்ணி அப்படின்னா, முக்கியமான காரணம் முதல்ல நமக்கு மேலோட்டமாக தெரியக்கூடிய காயம்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே எலும்புகள்லாம் வீக் ஆகி எலும்புகளுமே அது அந்த ஹை சுகர் லெவல் எலும்புகளை அரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால், உடல் கட்டுகள், அந்த சாரம், செந்நீர், ஊன் கொழுப்பு இது எல்லா உடல் கட்டுமே சர்க்கரை நீரிழிவு நோயில் பாதிக்கப்படும். அதனால் உடல்கட்டே வீக் ஆகி அவங்களுக்கு எவ்வளோ தான் எனர்ஜெட்டிக்காக ஃபுட் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கூட அவங்க பாடியில் எனர்ஜி இருக்காது. உடல் உறுப்புகள் சீக்கிரமாக காயம் ஏற்பட்டால் அது சீக்கிரமாக ஆறாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நர்வ் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு பலப்படுத்தணும். நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஒரு புண்ணோ இல்லை ஒரு காயமோ இருந்தால் அதுக்கான ப்ராப்பரான மருந்துகள். சித்தால பார்த்திங்கன்னா மத்தன் தைலம் எல்லாமே டயபெட்டிக் உண்டுக்கு ஒரு நல்ல மருந்து. கொஞ்சம் அந்த காயம் ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது அப்படின்னா விரண சஞ்சீவி தைலம் போன்ற பாசனம் சேர்ந்த மருந்துகள்லாம் நல்ல எக்ஸலண்ட்டான மெடிசின்ஸ். அது அகெயின் அந்த ஹூண்டு டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான மெடிசின்ஸ்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இது தொடர்பான கன்சல்டிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆதிகத்திர் ஹெல்த் கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் பாரம்பரியமாக 8 தலைமுறைகளாக சித்த மருத்துவத்தில் இருக்கோம். சேலம் மற்றும் சென்னையில் எங்களோட கிளைகள் இருக்குது.